அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய அரசியலமைப்பில் இருக்க முகவுரை தான் பார்க்க போகிறோம். நான் வச்சுருக்கிறது வந்து ஷார்ட் நோட்ஸாக வச்சுருப்பேன், பட் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு சொல்கிறத கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க. ஏன்னா இதில் இல்லாத நிறைய பாயிண்ட்ஸும் சொல்லுவேன் நான். வாங்க பார்க்கலாம். முகவுரை இந்திய அரசியலமைப்பினுடைய முன்னுரைன்னு சொல்லுவோம். முகவுரை என்பது இயற்றப்பட்டுள்ள சட்டத்தினை முன் அறிமுகம் செய்யும் பகுதி தான் இந்த முகவுரை. அடுத்து இந்த முகவுரை வந்து எங்கேருந்து நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்கா முதல்ல முகவுரையை அரசியலமைப்பில் வழங்கிய நாடு வந்து அமெரிக்கா தான். இந்த முகவுரை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எப்படி வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஜவஹர்லால் நேருவால் தான் வந்தது. ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாருனா, குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு ஒரு நோக்க தீர்மானத்தை 1946 டிசம்பர் 13 ஒரு நோக்க தீர்மானத்தை வந்து முன்மொழிகிறாரு. அது வந்து சில மாற்றங்களுக்கு உட்பட்டு அதை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1947 ஜனவரி 22 வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டிசம்பர் 13 1946 வந்து அறிமுகம் செய்கிறாரு. அதை ஏற்றுக்கிட்டது எப்போன்னு பார்த்திங்கன்னா, ஜனவரி 22 1947 ஏற்றுக்கிறோம். யாரால் முன்மொழியப்பட்ட நோக்க தீர்மானம்? ஜவஹர்லால் நேரு. இது கிளியராக இருக்குங்களா? அடுத்து இது வந்து அரசியலமைப்பினுடைய திறவுகோல்னு சொல்லணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரையை தான் சொல்கிறோம். இந்த இந்திய அரசமைப்பு முகவுரை வந்து அமெரிக்காவில் இருந்தது. அமெரிக்க அரசியலமைப்பினுடைய மாதிரியை கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் முகவுரை தேவைன்னு சொன்னவரும் ஜவஹர்லால் நேரு தான். அதுக்கப்புறம் முகவுரை எப்படி இருக்குன்னா, ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சார்ந்த மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அமைக்கவும், அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கவும், சிந்தனையை வெளிப்படுத்துவதில், நம்பிக்கையில், பற்றார்வத்தில் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரமும், தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில் சமத்துவம் உறுதியாக அனைவருக்கும் கிடைக்க செய்யவும், தனி ஒருவனின் மாண்புக்கும் சகோதரத்துவத்தை அனைவரிடத்தில் வளர்க்கவும், நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் விழுமிய முறையுடன் உறுதியேற்று 1949 நவம்பர் 26 இன்று நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இவ்வரசியலமைப்பை ஏற்று சட்டமாக ஏற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். இதுதான் முகவரனுடைய வரிகள். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த முகவுரை ஒரு 2 முறை ரிப்பீட்டாக கேட்டுக்கோங்க. நம்ம முகவுரையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இதில் இருக்க இறையாண்மை, அதாவது சமூகம் சார்ந்த நான் இதில் கொடுத்துருக்கேன். ஆனால் அங்கே வந்து சமதர்மம்னு வரும். சமூகம் சார்ந்தும் கரெக்ட் தான். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இந்த ஆர்டர் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால தான் நான் 1 2 3 போட்டு வச்சுருப்பேன். இந்த ஆர்டர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இந்த ஆர்டரை படிச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அடுத்து இது வந்து எப்போ வந்து நம்ம அதை அரசியலமைப்பில் சேர்த்தாங்க? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து முகவுரை வெளியிடும்போது இந்த வார்த்தைகள் இல்லை. எந்த வார்த்தைனா சமூகம், அதாவது சமதர்ம, மதச்சார்பற்ற, ஒற்றுமை, இந்த 3 வார்த்தைகளும் கிடையாது. இதை எப்போ சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1976 42வது சட்டத்திட்டத்தின் மூலம்தான் இந்த 3 வார்த்தைகளையும் சேர்த்தாங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குடியரசு, அப்புறம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த கருத்துக்கள்லாம் பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதான் இந்த வார்த்தைகள்லாம். பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் எது? குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அது CCC ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சியில் ஸ்டார்ட் ஆகுதா? அதை தங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கோங்க. CCC. அப்புறம் குடியரசு, இது எல்லாமே ஃப்ரெஞ்சில் இருந்து தான்
பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது. சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி இதெல்லாம் வந்து ரஷ்யா கிட்டேருந்து நம்ம இந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டோம். சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதிலாம். இந்த பிரெஞ்சு புரட்சி எப்போ நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 1789 நடந்துச்சு. இந்த ரஷ்ய புரட்சி 1917 நடந்திருக்கும். நீதின்னு வந்தால் அது ரஷ்ய புரட்சி. அந்த CCCயும் அதுக்கப்புறம் குடியரசும் நான் எழுதியிருக்க மாட்டேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தால் ஏற்பட்டது தான் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள். அடுத்து அதே மாதிரி இந்த இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் வந்து 22 பகுதி இருந்துச்சு. முகவரை வந்து அப்போ வந்து இடம்பெறல. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி 1976 42 சட்ட திருத்தத்தின்படி தான் அது சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த முகவரையில் அந்த வார்த்தைகள். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு தொடர்பாக நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் எழும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நீதிமன்றத்தில் வந்து முகவரியில் ஏதாவது திருத்தம் செய்யலாம் நாடல்னு அப்போ சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கேசவானந்த பாரதி வழக்கு 1973 வந்து நடந்திருக்கும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீதிமன்றத்தின் மூலம் இந்த முகவரைக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தின் மூலம் முகவரைக்கு தீர்வு காண இயலாதுன்னு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஆனால் கேசவானந்த பாரதி வழக்கில் இயலும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்பாங்க. இந்த இந்திய அரசியலமைப்பினுடைய முகவரை இந்திய மக்களாகிய நாம்னு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து சுதந்திரம்னா என்ன, சமத்துவம்னா என்ன, இதெல்லாம் நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பாருங்கள். நான் வந்து அவுட் சோர்ஸ் புக் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் அதில் தான் படிச்சுட்ருக்கேன். ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் வந்து கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும். அதனால் அதை பார்த்து நான் அண்டர்லைன் பண்ணி வச்சேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்ருக்கேன். முகவுரை அரசியலமைப்பு சட்ட அதிகாரத்தின் மூலாதாரத்தை தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முகவுரையில் வந்து எதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒன்று சொன்ன மாதிரி முகவுரை வந்து அரசியலமைப்பின் பகுதி இல்லை எனினும் அதன் அடிப்படை கட்டமைப்பை எந்த விதத்திலும் சிதைக்காமல், அதாவது சட்ட திருத்தம் சரத்து இருக்குங்களா 368 பயன்படுத்தி அதை வந்து திருத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க. இது ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தப்பட்டிருக்கு. முகவுரை பற்றி நிறைய பேர் அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க, விமர்சனங்கள் சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முகவுரை என்பது அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொன்னவர் பால்கி வாலா. அடுத்து எர்னஸ்ட் பெர்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முகவுரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோல், அதாவது கீ நோட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எர்னஸ்ட் பார்க்கர் வந்து கீ நோட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. கீ அப்படின்னு சொன்னவர் தாகூர்தாஸ் பார்கவா. 2 டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பினுடைய திறவுகோல் கீ போன்றது முகவுரைன்னு சொன்னவர் தாகூர்தாஸ் பார்கவா. இந்திய அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு, அதாவது கீ நோட்டுன்னு சொன்னவர் எர்னஸ்ட் பார்க்கர். அடுத்து KM முன்சி என்ன சொல்கிறேன்னா, முகவுரை வந்து அரசியலமைப்புடைய ஜாதகம்னு சொல்லியிருப்பார். இதயத்துல்லா என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் நிறைய சொல்லியிருப்பார். ஆனால் நான் இங்கே ஷார்ட்டாக எழுதியிருப்பேன். என்ன சொன்னார்னா சொல்கிறேன் பாருங்கள். நமது அரசியலமைப்பின் முகவுரை ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பை போன்று அமைந்துள்ளது. இருப்பினும் அதைவிட சிறப்பானதாக இந்திய முகவுரை உள்ளது. நமது அரசியலமைப்பின் உயிர் நாடியாக முகவுரை உள்ளது. இது நமது அரசியல் சமூக அமைப்பை விளக்குகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அமெரிக்கா அரசியலமைப்பை விட முகவுரை வந்து அமெரிக்கா அரசியலமைப்பில் இருக்க முகவுரை விட நம்மளுடைய முகவுரை வந்து சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னவர் இதயத்துல்லா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அல்லாடி கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்க்கலாம் வாங்க. அவர் வந்து நமது நீண்ட நாள் கனவையும் முகவுரை பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லியிருப்பார். எண்ணத்தையும் கனவையும் பிரதிபலிக்குதுன்னு சொன்னவர் கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்து பண்டிட் அதாவது நம்ம ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, தாகூர்தாஸ் பார்கவா என்ன சொல்லியிருப்பார்னா,
ஏற்கனவே கீ அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இது சொல்லியிருப்பார். என்னென்னா மதிப்பு வாய்ந்த பகுதி, அரசியலமைப்பினுடைய மதிப்பு வாய்ந்த பகுதி, அரசியலமைப்பின் ஆன்மா, வழிகாட்டி, அப்புறம் சொற்களஞ்சியம், ஊன்றுகோல், அணிகலன், இது எல்லாம் சொன்னவர் தாகூர்தாஸ் பார்கவா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஏவி டைசி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, முகவுரை வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏவி டைசி. அதுக்கப்புறம் சர்வர் ஜென்னிங்ஸ் டைசின்னு நினைக்கிறேன் அவர் பேர், கரெக்டாக தெரியல. ஆனால் வந்து ஏவி டைசி தான் முகவுரை வந்து வழக்குகளின் சொர்க்கம்னு சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா முகவுரை தொடர்பான வழக்குகள் நிறைய இருக்குது. அதை பார்க்கலாம் வாங்க. பெரும்பாரி யூனியன் வழக்கு 1960, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரும்பாரின்றது ஒரு 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 பகுதி. அந்த பகுதியில் வந்து அது பாகிஸ்தானுக்கு இல்லாமல் இந்தியாவுக்கும் இல்லாமல் அதை வந்து ராட்கிளிப் வந்து போடாமல் விட்டுருப்பார் மேப்பில். ஸோ அதனால் அது வந்து பாகிஸ்தானுக்கு சேரணும், இந்தியாவுக்கு சேரணும்னு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டுருக்கும். அப்புறம் நேரு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுப்பாரு. ஸோ அந்த இதுதான் பெரும்பாரி வழக்கு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க பெரும்பாரி வழக்குலன்னா, முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு குறிப்பிட்ட வழக்கு பெரும்பாரி யூனியன் வழக்கு. அடுத்த முக்கியமான வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு விசஸ் கேரளா மாநிலம் 1973. வருஷம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, 73. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது இதற்கு முன் நடைபெற்ற வழக்கில் வந்து முகவுரை வந்து பகுதி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பகுதி இல்லாத பட்சத்தில் அதில் எவ்வாறு திருத்தம் செய்ய இயலும் அப்படின்னு கேள்வி கேட்டு இதற்கு முந்தைய வழக்கின் தீர்ப்பினை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த வழக்கில். இதில் கேசவானந்த பாரதி வழக்கு 1973. அதன் அடிப்படையில் தான் நம்ம இப்போ முகவுரையில் வந்து ஒரு தடவை திருத்தம் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்ஐசி வழக்கு பார்த்திங்கன்னா 1995. இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து அதே கேசவானந்த பாரதி வழக்கில் சொன்ன தீர்ப்பையே இங்கே உறுதிப்படுத்தியிருப்பாங்க. முகவுரை வந்து அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி தானும் அதை வந்து திருத்தம் செய்யலான்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் முகவுரைன்னு சொல்லியிருப்பாங்க இதில் இந்த எல்ஐசி வழக்கில். அடுத்து பார்த்திங்கன்னா பொம்மை வழக்கு. முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகவும் பொம்மை வழக்கிலும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் உள்ள முகவுரையில் உள்ள சொற்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இறையாண்மை, சமதர்மம், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நாம் வந்து இது சாதாரணமாக விட்டுருவோம். ஆனால் அது வந்து இப்போ கொஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் டீப்பாக போய் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பின்மை, அப்படி இல்லைன்னா மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு, நீதிமுறை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதுக்கெல்லாம் நான் இப்போ வந்து கொஞ்சம் சும்மா ஒரு வரியில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இறையாண்மைனா பாருங்கள், இறையாண்மையின் தந்தை யாருன்னு கேட்பாங்க, ஜீன் போடின். ஏன் ஜீன் போடினை வந்து நம்ம இறையாண்மையின் தந்தைன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 1576 குடியரசு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூலில் வந்து இறையாண்மை அப்படின்ற சொல்ல அது எழுதி வெளியிட்டிருப்பார் ஜீன் போடின். அதனால தான் இறையாண்மையின் தந்தைன்னு ஜீன் போடின்னு சொல்கிறோம். இறையாண்மை அப்படின்றது சூப்ரானஸ் அப்படின்ற லத்தீன் வார்த்தையிலேருந்து தோன்றியது தான் இந்த இறையாண்மை. இறையாண்மையிலே நிறைய வகை இருக்குது. ஆனால் ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல நம்ம. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இறையாண்மை தொடர்புடைய வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா ஏகே கோபாலன் வழக்கு விசஸ் மதராஸ் அரசு 1950. அப்புறம் மதன கோபால் விசஸ் இந்திய அரசு 1954. இது மாதிரி நிறைய வழக்கு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சமதர்மம் அதாவது சோஷலிஸ்ட் 1976 தான் 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் இது முகவரியில் சேர்க்கப்பட்டது. இது வந்து இந்த நம்மளுடைய சமதர்மம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்சிசம் மற்றும் காந்தியின் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் நமது சமதர்மம். மக்களாட்சி சமதர்ம முறையில் கலப்பு பொருளாதாரத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சமதர்மம்ன்றது 1991 கொண்டு வந்திருப்பாங்க, எல்பிஜி.
அதாவது தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல்ன்ற கான்செப்டை 1991 கொண்டு வந்திருப்பாங்க. அதனுடைய தாக்கத்தினால இந்த சமதர்மம் குறைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. சமதர்மம் எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னாவே ஒரு மக்கள் நல அரசை ஃபாலோ பண்ணுறது தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மதச்சார்பின்மை. அதேமாதிரி சமதர்மம் வந்து 1955 ஆவடியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் இது முதல்ல சமதர்மமிக்க சமூகம்ன்ற தீர்மானம் இயற்றப்பட்டது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மதச்சார்பின்மை, செக்குலர் பார்க்கலாம் வாங்க. இது வந்து 1888 ஜார்ஜ் யூல்ன்றவர் அவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் தான். அதாவது ஐஎன்சி கூட்டத்துக்கு தலைமை தாங்கின முதல் ஆங்கிலேயர் ஜார்ஜ் யூல் 1888 அலகாபாத் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மதச்சார்பின்மை அப்படின்றத பற்றி இதை மதச்சார்பின்மையை வந்து அறிமுகப்படுத்தினது இந்த கூட்டத்தில் தான். யார் தலைமை தாங்கின கூட்டத்தில்? ஜார்ஜ் யூல். எங்கே நடைபெற்றுச்சு? அலகாபாத். எத்தனாவது வருடம்? 1888 ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்த மதச்சார்பின்ற ஒரு தேசியம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மதச்சார்பின்மை அப்படின்னா செக்குலரிசம் அப்படின்ற ஆங்கில சொல் செக்யூலம் அப்படின்ற லத்தீன் சொல்லிலிருந்து தான் தோன்றியது. அதுக்கப்புறம் அவுட்சோர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரசாங்கத்தின் கொள்கைக்காக மதச்சார்பின்மை பின்பற்றி வெற்றி பெற்ற இந்திய அரசர் யாருன்னா மகாராஜா ரஞ்சித் சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரஞ்சித் சிங் தான் மதச்சார்பின்மை பின்பற்றி வெற்றி பெற்ற முதல் இந்திய அரசர். அதை பார்த்துக்கோங்க. மதச்சார்பின்மை. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, மதச்சார்பின்மையில் அனைத்து மதங்களையும் பாராபட்சமின்றி நடத்துவது வந்து சர்வ தர்ம சம்பவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மக்களாட்சி போலாங்களா? டெமோக்ராட்டிக் எதுனால சொல்லலாம். மக்களாட்சி. இந்த மக்களாட்சி அப்படின்னா இது ஒரு கிரேக்க சொல். அதாவது டெமோக்ரஸி என்ற சொல் டெமாஸ் மற்றும் கிரிட்டியா என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது. டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சி, டெமாஸ்னா மக்கள், கிரிட்டியா அப்படின்னா ஆட்சி அல்லது அதிகாரம்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கிரேக்க சொல். மக்களாட்சியின் பிறப்பிடம், இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். இது வந்து ஸ்கூல் புக்லேயே கூட இருக்கும். அதுக்கப்புறம் அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மக்களாட்சின்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் வந்து வரலாற்றினுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய ஹெரோடாட்டஸ். அடுத்து ஹெரோடோட்டஸ் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மக்களாட்சின்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பார் இவர். அடுத்து இந்த மக்களாட்சியிலும் வந்து நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சின்னு இருக்குது. இந்த நேரடி இது ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. நேரடி மக்களாட்சினா வந்து ஏத்தன்ஸ் நகரில் வந்து முதல்ல நேரடி மக்களாட்சி முறை பயன்படுத்தியிருப்பாங்க. ஏத்தன்ஸ்னா கிரேக்க நாடு. அடுத்த மக்கள் தொகை குறைவாக உள்ள நாடுகளில் நேரடி மக்களாட்சி பயன்படுத்தலாம். இப்போ எங்கே அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இது மாதிரிலாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் கிராம சபை மூலியமாக நம்ம நேரடி மக்களாட்சி தத்துவத்தை வந்து பின்பற்றிகிட்ருக்கோம். அதாவது கிராம சபை கூட்டத்தில் மட்டும்தான் நேரடி மக்களாட்சி தத்துவத்தை பின்பற்றிகிட்ருக்கோம். மொத்தமாகவே நேரடி மக்களாட்சியை ஃபாலோ பண்ணுற நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து தான். அடுத்து பார்த்திங்கன்னா மறைமுக மக்களாட்சி அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லுவோம். இது எங்கன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்தியா, இங்கிலாந்து, கனடா இது மாதிரி நாடுகள்லாம் பின்பற்றுறோம். இது வந்து மறைமுக மக்களாட்சியில் வந்து அரசியல் கட்சிகள் தான் ஒரு முக்கிய பங்கு பெறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 வகை மறைமுக மக்களாட்சியில் 2 வகை இருக்குது. பாராளுமன்ற மக்களாட்சினும் அதிபர் முறைனும். அதிபர் முறை எங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்லாம் அதிபர் முறை வந்து பின்பற்றுவாங்க. இங்கே வந்து அதிபர் வந்து அதிக அதிகாரங்களை பெற்றிருப்பாங்க. பாராளுமன்ற மக்களாட்சினா பாராளுமன்றத்தில் வந்து மிகுந்த அதிகாரங்கள் பெற்றிருக்கும். இந்தியா, இங்கிலாந்துலாம் பாராளுமன்ற மக்களாட்சி முறையை பின்பற்றுறாங்க. அப்புறம் நமக்கு தெரியும் 18 வயசாச்சுன்னா எல்லாருமே நம்மளுடைய மறைமுக தேர்தல் மூலயமா
நம்மளோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கலாம். இது மக்களாட்சியினோட சிறப்புகள்னு பார்த்தோம்னா, வயது வந்தோர் வாக்குரிமை, தேர்தல் முறை, சட்ட விதிகள், நீதி சுதந்திரம், பாகுபாடின்மை, இது மாதிரிலாம் சொல்லலாம். அடுத்து போகலாம். அடுத்து வந்து குடியரசு, ரிப்பப்ளிக். இந்த குடியரசு என்ற வார்த்தையை தேர்ந்தெடுக்கும் தலைவரை குறிக்கும், அதாவது ஜனாதிபதியை குறிக்கும். இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் எப்படி இருப்பாங்கன்னா, அவர் எந்த அரச குடும்பத்தையும் சார்ந்தவர் அல்ல. அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பொறுப்புகளும் பணிகளும் ஒதுக்கப்பட்டு இருக்கும். குடியரசு வந்து 2 வகையாக பிரிக்கலாம். முடியாட்சி, குடியாட்சின்னு. முடியாட்சின்னா நமக்கு தெரியும், மன்னர், ராணி இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணுவாங்க. குடியாட்சினா அதாவது நாட்டின் தலைவரை நம்ம நேரடியாகவும் மறைமுகமாகவும் தேர்ந்தெடுத்துப்போம். எடுத்துக்காட்டுக்கு அமெரிக்கா, இந்தியா இதெல்லாம் குடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு. முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து. இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா மன்னராட்சி முறை நடக்கலாம். ராணி இருப்பாங்க, மன்னர் இருப்பாங்களா, அதுதான் முடியாட்சி. அதேமாதிரி ரிப்பப்ளிக்கா என்ற லத்தீன் சொல் முதல்ல ரோம் தான் பயன்படுத்தினாங்க. அடுத்து சமத்துவம், ஈக்குவாலிட்டி. இந்த சமத்துவத்தின் தந்தை ராபர்ட் ஓவன். இதுவும் ஒரு லத்தீன் சொல்லு தான். ஆக்சுவலி இந்த கிரேக்க சொல் நான் சொன்ன டெமோக்ரஸியா, அது மட்டும்தான் கிரேக்க சொல், மற்றது எல்லாமே லத்தீன் சொல் தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சுதந்திரம், இதுவும் லத்தீன் சொல் தான். அதாவது லிபர்ட்டி, ஜஸ்டிஸ், இது எல்லாமே லத்தீன் சொல் தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா நீதிமுறை. இதில் இல்லாத பாயிண்ட் சொல்கிறேன் நான். இதில் அவ்வளோதான். இதில் சும்மா ஷார்ட்டாக தான் நான் எழுதி வச்சுருப்பேன். நீதிமுறை, ஜஸ்டிஸ் பார்த்திங்கன்னா சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, 3 விதமான நீதி வந்து நம்ம வந்து எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறோம், ரஷ்ய புரட்சியிலேருந்து ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, அதை பார்த்து நீதிமுறைனா ஜஸ்டிஸ் பார்த்துக்கோங்க. அப்படின்னா ஒரு ஜாதி, மத, நிற, இன பாகுபாடு எதுவும் இல்லாமல் அனைத்திலும் சம வாய்ப்பு அப்படின்றது தான் நீதிமுறை. சுதந்திரம் அப்படின்னா லிபர், உங்களுக்கு தெரியும். சுதந்திரம்னா லிபர்ட்டி, நான் சொன்ன மாதிரி. இது லத்தீன் வார்த்தை. தடைகள் இல்லாத அப்படின்னு பொருள். சரத்து 19 6 வகையான தனி மனித சுதந்திரம் வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுதந்திர உரிமைகள் அடிப்படை உரிமையாக வழங்கப்படுறது வந்து சரத்து 19 முதல் சரத்து 22 வரைக்கும் சுதந்திர உரிமைகளுக்காக அடிப்படை உரிமை வழங்கப்படுகிறது. அப்புறம் மத சுதந்திரத்துக்காக, மத உரிமைக்காக சரத்து 25 முதல் 28 வரை வழங்கப்படுகிறது. இதெல்லாம் அடிப்படை உரிமையில் வரும், நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அடுத்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லைங்களா இந்த பாயிண்ட்டை. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் சமத்துவம் சொல்லியாச்சு, இதுவும் லத்தீன் சொல்லு தான். சமத்துவத்தில் வந்து சரத்து 39, சரத்து 325, சரத்து 14 முதல் 18, இதெல்லாம் முக்கியம் பார்த்துக்கோங்க. சரத்து 14 முதல் 18 என்ன சொல்லுதுன்னா, சமத்துவ உரிமை, அனைவருக்கும் சமத்துவத்தை சொல்லுது. சரத்து 39 ஆண் பெண் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லுது. 325 என்ன சொல்லுதுன்னா, தேர்தலில் வந்து மதம், இனம், ஜாதி, நிறம் வேறுபாடின்றி குடிமக்கள் எல்லாருமே போட்டியிடலாம், சிறப்பு சலுகைலாம் வழங்க மாட்டாங்க தேர்தலில், அதுதான் 325 சொல்லுது. அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை ராபர்ட் ஓவன். சமத்துவத்தின் தந்தை, கூட்டுறவின் தந்தை எல்லாமே ராபர்ட் ஓவன் தான். இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க, இங்கே இருக்கு இல்லைங்களா, ராபர்ட் ஓவன் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்கி நான் சொல்லதான் நினைக்கிறேன். இது வந்து சமத்துவம் என்பது அடிப்படையில் சமன்படுத்துவது, அரசியல் இலக்கணம்ன்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். அதில் வந்து சமத்துவம் என்பது அடிப்படையில் சமன்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னவர் வந்து இந்த லாஸ்கி. அப்புறம் மல்லிகை புரட்சின்னு ஒன்று நடந்திருக்கும். பொருளாதார சமத்துவன்மையை எதிர்த்து துனிஷியாவில் இந்த மல்லிகை புரட்சி ஏற்பட்டிருக்கும். சமத்துவத்தில் நிறைய வகை இருக்குது. குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், இயற்கை சமத்துவம், பொருளாதார சமத்துவம், சமூக சமத்துவம், நிறைய சமத்துவம் இருக்குது.
பட் நம்ம வந்து பேசிக்கானதை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து சகோதரத்துவம். சகோதரத்துவம்னா நமக்கு தெரியும். இந்திய குடிமக்கள் எல்லாரும் உடன் பிறந்தவர்களாக ஒற்றுமை உணர்வோடு இருப்பது தான் சகோதரத்துவம். அவ்வளோதான். இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்துக்கோங்க. முகவுரை டாபிக் முடிஞ்சது. தேங்க்யூ.